ஸோ சுரபி கண்டென்ட்டோட யூஎஸ்பி என்னென்னா the horoscope, zodiac, chart, that is இந்த கட்டம் இது எல்லாமே it is about information about an unknown. ஸோ ஒரு unknown விஷயத்தை பற்றியான இன்ஃபர்மேஷன். ஸோ unknown திங்ஸை பற்றியான இன்ஃபர்மேஷன் எப்போவுமே ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஸோ நமக்கு வந்து நார்மலாக நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி ஃபெமிலியர் அண்ட் ஆல்ரெடி நோன் திங்ஸ். ஸோ பட் unknown things about our own self. If it is our own horoscope, this horoscope can tell a lot about our own self which is not known to us. So இது வந்து A ஓட horoscope. இது A ஓட horoscopeனா this horoscope can tell some information about A which may be unknown to A. So usually pastல இப்போ 25 இயர்ஸ்க்கு ஏவோட ஹாரோஸ்கோப்பை எடுத்து பார்க்குறோம். 26 இயர்ஸ்க்கு எடுத்து பார்க்குறோன்னா 26 இயர்ஸ் வரைக்கும் என்னென்ன ஏவோட லைஃப்பில் நடந்திருக்கு, ஏவோட ஹைட் என்ன, ஏவோட கம்ப்ளெக்ஷன் என்ன, ஏக்கு என்னென்ன டிசீசஸ் இருக்குது, ஏக்கு என்ன ப்ரொஃபஷ்னல் சாய்ஸஸ் இருக்குது, இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற விஷயங்கள். ஸோ டசன்ட் கம் அண்டர் த கேட்டகரி unknown எக்ஸ். ஸோ இட்ஸ் நாட் ஸோ ஃபேசினேட்டிங் விச் வி ஆல்ரெடி நோ அபவுட் அவர் செல்ஃப் that doesn't seem so fascinating. But A oda future, how is A's spouse going to be, how many kids he is likely to have, what are going to be the times when there will be changes in his life. So இந்த மாதிரி unknown விஷயங்களை சொல்லக்கூடிய சயின்ஸ் தான் நம்ம இதெல்லாம் பேசுகிறோம். ஸோ பிகாஸ் the facts which are shared by the horoscope or this kind of இந்த கட்டத்தில் சொல்கிற விஷயங்கள் வந்து unknown விஷயமாக இருக்கிறதுனால people are always fascinated by it. ஸோ unknown விஷயங்களை பற்றி அதை பற்றி படித்தவங்க நம்மக்கிட்ட ப்ரெடிக்ஷன்ஸு ஆர் இந்த மாதிரி பயிற்சி பலன் இதெல்லாம் நம்மக்கிட்ட பேசுவாங்க. பட் பிகாஸ் இட் இஸ் unknown and X. ஃபார் எக்ஸாம்பிள் this is A's horoscope. ஸோ ஏயோட ஹாரோஸ்கோப் இந்த மாதிரி கட்டம் இருக்கும். ஸோ அ ப்ரொஃபஷ்னல் இன் திஸ் ஃபீல்ட் இஸ் ஜஸ்ட் மே சே தட் ஏ இஸ் கோயிங் டு பி குட் இன் திஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அன் unknown இன்ஃபர்மேஷன் அபவுட் ஏ. ஸோ த பீப்புள் ரிலேட்டட் டு ஏ ஆர் ஏ ஹிம்செல்ஃப் மே ஃபீல் ஃபேசினேட்டட். ஓகே, எனக்கு வந்து இந்த ஃபீல்டு நல்லா வரும் போல இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா இட் ஆட்ஸ் அ லாட் ஆஃப் ஃபேசினேஷன். ஆல்சோ கரெக்டான பர்சன் சொன்னால் சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல், ஃபவுண்ட் மேட்சிங் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு டேக் டிசிஷன்ஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் த unknown எலிமெண்ட், ஸோ மெயினாகவே இந்த ஃபீல்டில் வந்து யூஎஸ்பி என்னென்னா unknown எலிமெண்ட். ஸோ unknown எலிமெண்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு ஃபீல்டில் unknown திங்ஸ் பற்றி நமக்கு நாலேஜ் கிடைக்கிறது. ஸோ தட் இஸ் த யூஎஸ்பி ஆஃப் திஸ் சேனல் அண்ட் த கான்டென்ட் இன் திஸ் சேனல், தட் பை நோயிங் திஸ் unknown informations about ourselves people சொல்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் என்டார்ஸ் நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ ஹாவ் நமக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் அபவுட் ராசின்னா என்ன, நவாம்சம்னா என்ன, இந்த கட்டங்கள்லாம் எப்படி இருக்கும், ஆக்சுவலாக இதுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் டு த ஃபிசிக்கல் பாடி. ஸோ ஏன் கும்பம் வந்து இங்கே எழுதியிருக்கோம், கும்பம்னு நம்ம வந்து ஏன் இங்கே எழுதலை, இந்த மாதிரிலாம் நமக்கு எல்லாமே பேசிக் எல்லாமே தெரிஞ்சிருந்தா இப்போ நம்மளை பற்றி unknown எக்ஸ், இந்த unknown எக்ஸ் இன்ஃபர்மேஷனை யாரான ஒரு ப்ரொஃபஷனல் சொல்கிறப்போ we can ascertain that to an extent. So if somebody says that A is going to be good at a particular profession அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் ஓகே இதை வச்சு தான் சொல்கிறாங்கன்னா நம்மளும் கொஞ்சம் அதை அசர்டன் பண்ணிக்கலாம். ஆல்சோ ஜென்ரலி நம்ம வந்து இதில் பிலீவ் பண்ணலைன்னா கூட பிகாஸ் இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் டெல்லிங் அபவுட் unknown திங்ஸ். ஸோ இப்போ பயிற்சி பலன் எல்லாருமே சொல்கிறதே unknown தான். ஸோ 2025 ராகு பயிற்சி இருக்குது, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் டாக்கிங் அபவுட் unknown திங்ஸ் விச் ஹவ் நாட் yet happened. ஸோ ஆப்வியஸ்லி unknown திங்ஸை பற்றி யாராவது ஒருத்தர் சொல்கிறப்போ இட் லுக்ஸ் ஃபேசினேட்டிங் irrespective of what we are doing in life and what efforts we are putting. Some unknown points somebody
starts talking, we feel fascinated. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்னோன் விஷயங்களெல்லாம் சொல்கிற ஒரு